ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். எம்எஸ்டி கிரிக்கெட்லேருந்து நான் மணிகண்டன். கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு அப்புறம் உங்களை சந்திக்கிறேன். ஒரு ப்ரிவியூ வீடியோ மூலமாக மற்ற விஷயங்கள் நிறைய இன்னொரு வீடியோவில் பேசுவோம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பிக் பேஸ் லீக் 2025-26 20வது மேட்ச் ப்ரிவியூ. பிரிஸ்போன் ஹீட் அண்ட் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் ப்ளே பண்ணுறாங்க. ஜனவரி 2 6:15 PM அவங்களோட டைம், நம்மளோட டைம் 1:45 PM ஸ்டார்ட் ஆகுது. கபா பிரிஸ்போனில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பு குறைவு. டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கிங்க. ஆன் டைமில் டீம் கொடுக்குறேன். இது ஃப்ரீயாக விளையாடுறதுக்கான கான்செப்ட் தான். பே ப்ளே அப்படிங்கிற கான்செப்டுக்காக இந்த வீடியோ கிடையாது, மைண்ட் பண்ணிக்கோங்க. பிரிஸ்பன் ஹீட்டு 14 மெம்பர்ஸ் ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கேப்டன் பேக் ஆகிறாரு. அது அந்த டீமுக்கு அது பாசிட்டிவாக பார்க்கணும். முன்ரோ அண்ட் ஜாக் வில்டர்மித் ஓப்பன் பண்ணுறாங்க. மெக்ஸ்வீனி 1 down வருவாருங்கிற எதிர்பார்ப்பு. ரென்சா, மேக்ஸ் பிரியன்ட்டு, வைட்ஜன், ஜிம்மி பியர்சன் அண்டர் ரேட்டட் பிளேயர், கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவார். நிறைய இடங்களில் டாப்பில் டீசன்ட் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பார். பவர் சர்ச்சுக்காக வச்சுருக்காங்க அப்படிங்கிற அந்த பாயிண்டில் பார்க்கலாம். ஜேவியர் பேர்லெட்டு ரீசெண்டாக லீட் பண்ணுற டீசன்ட் பிளேயர். குஹன்மேன், பால்கின் அண்டு ஒலி பேட்டர்சன் இவங்க 11ல் இருப்பாங்கங்கிற எதிர்பார்ப்பு. ஹேஸ்கட் அண்டு லேட்சன் ஹார்னேக்கான வாய்ப்பு இருக்குமான்னு பார்க்கணும். ஜாக்விட்டுக்கான வாய்ப்பும் குறைவாக தான் இருக்குது. இவங்க 3 பேரும் பெஞ்சில் இருப்பாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு. முன்ரோ ஓரளவுக்கு விளையாடுறார். ஏஜ் ஃபேக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஒரு போட்டி நல்லா விளையாண்டா கூட அடுத்தடுத்து கண்டினியூவாக நல்லா இருக்காரா அப்படின்னா ஃபிட்னஸ் பேஸில் ஓகேங்கிற ஃபீல் இருந்தால் கூட ப்ளே பேஸில் பெஸ்ட்டாக ஃபீல் பண்ண முடியல. வில்டர்மித் ஒரு மேட்ச் சூப்பராக விளையாண்டார். இவருமே ரொம்ப நாளாக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. பட் வாய்ப்பு தொடர்ந்து கிடைக்குதானா இந்த சீரியஸில் கிடச்சிருக்கு. அதில் டாப்பில் ஓப்பனிங்கில் அப்படிங்கிறது பாசிட்டிவாக பார்க்கணும். பவுலிங் பேஸில் முழுமையாக ஓவர்ஸ் போடுறாரு, நல்லா பண்ணிகிட்டு இருக்காருன்னு தான் சொல்லணும். மெக்ஸ்வீனி இந்த சீசனில் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இடையில இன்ஜுரி காரணமாக சில போட்டிகள் விளையாடலை. மேட் ரென்ஸா ஆரம்பத்தில் இல்லைனா சூப்பராக விளையாண்டுட்டு இருக்காரு. இந்த சீசனில் இந்த டீமுக்கு டாப் ஸ்கோரராக இருக்கார். மேக்ஸ் பிரியன்ட்டு மிடில் பவர் சர்ச் இது மாதிரி இடத்துல நல்லாவே பண்ணுறாரு. ஸ்பின்னரை ஹேண்டில் பண்ணுற விதம் டீசெண்டாக இருக்கும். வைப்ஜன் ஓரளவுக்கு டீசென்ட் பிளேயர். பவுலிங் பேஸில் கன்சிடர் பண்ண தேவையில்லை. இந்த டீம் பொறுத்த வரைக்கும் பவுலிங் பேஸில்னு பார்க்கும்போது வில்டர்மித் நிறைய ஓவர்ஸ் போடுறாரு. ஜேவியர் பேர்லெட் நியூ பாலில் வீசுகிறாரு. டாம், பால்கின், ஒல்லி பேட்டர்சன் இவங்கெல்லாம் ஓவர்ஸ் போடுறாங்க. குஹன்மேன் ஸ்பின் பேஸில் இருக்கார். சப்போர்ட் வேணும்னா மெக்ஸ்வீனி அண்ட் ரென்ஸா. பட் மோஸ்ட் ப்ராப்ளி இவங்க 2 பேரும் அவ்வளோவா போல் பண்ணல. மேபி கேப்டன் அப்படிங்கிறதுனால மெக்ஸ்வீனி ஓவர்ஸே எடுத்துக்கலாம். மெல்பர்ன் ஸ்டார்ஸு சாம் ஹார்ப்பர் சூப்பராக விளையாண்டுட்டுருக்காரு. ஒரு இன்ஜுரிக்காக வந்தார் வேற ஒருத்தர், அதாவது டாம் ரோஜர்ஸோட இன்ஜுரிக்காக சாம் ஹார்ப்பர் மேலே வந்தார். சூப்பராக விளையாண்டார், கலக்கிட்டார் அப்படின்னு தான் சொல்லணும். அண்டு இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் சாம் ஹெயின் உள்ளே வராரு, ஜோ கிளார்க் இல்லை. அதை கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கணும். டாம் ரோஜர்ஸை பொறுத்த வரைக்கும் ஓப்பன் பண்ணுவாருங்கிற எதிர்பார்ப்பு இல்லை. சாம் ஹெயினே ஓப்பன் பண்ண வச்சுட்டு டாம் ரோஜர்ஸை பின்னாடி அனுப்புகிறாங்களா அப்படின்னு பார்க்கணும். பவர் சர்ச்சில் அவரை யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். சில ரிசோர்ஸ்லாம் பேக் போகிறதுனால டாம் ரோஜர்ஸை மேலே அனுப்ப யோசிக்கிறாங்க. கெல்லவே 1 down, மேக்ஸ்வெல் 2nd down, ஸ்டோயினிஸு, அதுக்கப்புறம் டாம் ரோஜர்ஸ் இப்படியும் வரலாம். சாமியன் ஓப்பன் பண்ணுற பட்சத்தில் இல்லை வேறு ஏதாவது டிசைட் பண்ணுறாங்களா? ஏன்னா ஸ்டோயினிஸ் மேக்ஸ்வெல் கூட ஓப்பன் பண்ணி பார்த்துருக்கோம் மெல்பர்ன் ஸ்டார்ஸை பொறுத்த வரைக்கும். ஸ்டோயினிஸ் தான் கேப்டனாக இருக்கார். மோஸ்ட்லி நிறைய மாற்ற மாட்டார்னு நம்புகிறேன். ஏன்னா இந்த டீம் பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து 4 போட்டிகளில் ஜெயிச்சிருக்காங்க. இந்த சீசனில் தோக்காத டீமாகவும் மெல்பர்ன் ஸ்டார்ஸ் இருக்காங்க. அப்படிங்கிறதுனால நிறைய மாற்றங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. இருந்தாலும் ஸ்டார்ஸு எப்பயுமே இந்த மாதிரி வெற்றிகளை அடைஞ்சால் கூட கிறுக்குத்தனம் பண்ணுவாங்க. ஸோ அதனால் அதையும் கொஞ்சம் நம்ம மைண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. டீமில் பயங்கரமாக விளையாடுறாரு சாம் ஹார்ப்பர். சாம் ஹார்ப்பர் பொறுத்த வரைக்கும் இந்த 4 போட்டி இந்த ரேஞ்சில் இந்த லாஸ்ட் 3 போட்டியில் விளையாண்டுருக்காரு. இந்த லாஸ்ட் 3 போட்டியில் விளையாண்ட ஸ்கோர்ஸு ஓவராலாக அதுக்கு முன்னாடி அவர் 10 போட்டியில் விளையாண்ட ஸ்கோர்ஸை விட அதிகம். அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு கிரேட்டாக விளையாண்டுருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. செம ஃபார்மில் செம டச்சில் இருக்கார். ஹெயின் ஓகேன்னு சொல்லலாம். டாம் ரோஜர்ஸ் ஓகேங்கிற மாதிரி தான் இருக்குது. கெல்லவேவோட பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்குது. கேச்சிங் பொசிஷன் அது அவருக்கு பாசிட்டிவ். மேக்ஸ்வெல் பவுல் பண்ணலாம் சில இடங்களில், ஆனால் செம்மையாக கேச்சிங் பொசிஷனில் நிற்கிறார் அப்படிங்கிறது இருக்குது. பேட்டிங் பேஸில் குயிக்காக ஆடணும், ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிற ரேஞ்சில் மேக்ஸ்வெல் ஸ்டோயினிஸ் மேலே வருவாங்க. கார்ட்ரேட்டோட ஹிட்டிங் நல்லா இருக்குது. டாம் கரனோட ஹிட்டிங் சூப்பராக இருக்குது. போலிங் பேஸில் டாம் கரனை கொஞ்சம் குறைவாக பயன்படுத்துகிறாங்களோ அப்படின்னு தோணுது. பட் கண்டிப்பாக ரீசெண்டாக நல்ல பர்ஃபார்மன்ஸ். பவுலிங்கில் கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸ்டப்சன் ஸ்பின்னர் இந்த டீமுக்கு கூட சப்போர்ட் பண்ணுறதுக்கு மேக்ஸ்வெல், ஹாரிஸ், ஸ்டாஃப், பீட்டர் செடில் இவங்கெல்லாம் முழுமையான ஓவர்ஸ் வீசுகிறாங்க.
அண்ட் நல்லாவும் பவுல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பீட்டர் சிடில் ஏஜ்டு அப்படின்னா கூட அவரோட அந்த ஃபாஸ்ட் குறையில, பர்ஃபார்மன்ஸ் குறையில, அக்யூரசி குறையில அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ரெண்டு டீம் பார்க்கும்போது மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கிட்ட அந்த நியூ பால் பவுலர்ஸ் அவ்வளோவா இல்லையோ அப்படின்னு யோசிக்க தோணுது. ஏன்னா பீட்டர் சிடில், ஹாரிஸ் ராஃபர்ட், டாம் கரன் இவங்களெல்லாம் நிறைய நேரங்களில் எண்டோர்ஸில் பார்த்துருக்கோம். கூடவே ஸ்டோயினிஸும் எண்டோர் பவுலராக தான் நம்ம பார்க்கணும். பட் சில இடங்களில் ஸ்டோயினிஸ் அந்த நியூ பால் பவுலிங் போட்டு பார்த்துருக்கோம் ஆஸ்திரேலியன் டீமுக்காக விளையாண்டு. பட் இந்த மாதிரி ஃபார்மேட்டில் நிறைய பார்க்கல அப்படிங்கிறது தான் இங்கே சொல்ல வேண்டிய விஷயம். ஸ்டெப்சன் கூட ஸ்பின்னுக்கு இருக்காங்க. அண்ட் அந்த இடம் மைனஸாக இருக்குது. அதர்வைஸ் அந்த டீம் டெத் ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட் வச்சுருக்கிறதுனால பேக்கெண்டில் ஸ்கோர்ஸு கொடுக்குறல, பேக்கெண்டில் நிறைய விக்கெட்ஸ் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்குறோம். பிரிஸ்பேன் ஹீட்டுன்னு பார்க்கும்போது நிறைய நியூ பால் பவுலர்ஸ் வச்சுருக்காங்க. பேலட்டாக இருக்கட்டும், இங்கே பால்கின், பேட்டர்சன் இவங்கெல்லாம் நியூ பால் பவுலிங்கில் டீசெண்டாக இருப்பாங்க. வில்டர்முத்தும் அந்த மாதிரி இடத்துல வச்சு பார்க்கலாம். அண்ட் ஓரளவுக்கு மேனேஜபிளாக எண்டோர்னு பார்க்கும்போது ஒலி பேட்டர்சனை யோசிக்கலாம். பட் ஸ்டில் எண்டோர் பவுலர்ஸ் அவ்வளோவா இல்லை அப்படிங்கிறது தான் பிரிஸ்பேன் ஹீட்டுக்கு இருக்கிற மைனஸ். அப்படியே ஆப்போசிட்டாக இங்கே இருக்கிறாங்க. அண்ட் பேட்டிங் பேஸில்னு பார்க்கும்போது ஃபார்மில் ரென்ஸா நல்லா இருக்கார், பிரேயர் நல்லா இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் நல்ல ஃபார்மில் இருக்காங்க. இந்த சைடுன்னு பார்க்கும்போது ஆப்வியஸாக ஸ்டோயினிஸ் நல்லா பேட்டிங் டிஸ்பிளே கொடுக்குறாரு. சாம் ஹார்ப்பர் டாப்பில் நல்லா பண்ணுறாரு. ஜோ கிளார்க் ஒரு சில போட்டிகளில் அவர் அந்தளவுக்கு கன்சிஸ்டன்ட் கொடுக்கல. பட் இந்த போட்டியில் இல்லை அப்படிங்கிறது இருக்குது. சாம்ஹைனை பொறுத்த வரைக்கும் பார்க்கணும். அண்ட் கெல்லவே பொறுத்த வரைக்கும் ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ரெண்டு சைடுமே ரெண்டு பேட்டர்ஸ் இருக்குது. ஈக்குவலாக ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம் டீம் பேட்டிங் பேஸ்லன்னு சொன்னால். பட் டெஃபினட்டாக ஒரு எட்ஜ் இருக்குது மெல்போர்ன் ஸ்டார்ஸுக்கு. காரணம் மிடில் இருக்கிற இந்த ஹிட்டர்ஸு அப்படின்னு சொல்லலாம். இவங்க பேட்டிங் டெப்த்து பார்த்திங்கனாலும் டாம் கரன் வரைக்கும் இருக்குது. இங்கேயுமே பேட்டிங் டெப்த்து பேரலட் வரைக்கும் இருக்குது. மேனேஜ் பண்ணி யோசிச்சா டெஃபினட்டாக ஸ்டார்ஸுக்கு ஒரு நல்ல எட்ஜு இருக்குது. அதை பார்க்கணும். பிரிஸ்பேன் ஹீட் ஹோம் டீம் அப்படின்னாலும் அட்வான்டேஜ் மெல்போர்ன் ஸ்டார்ஸ் சைடு இருக்குது. அண்டு ஃபேண்டசி பேஸில் ஃப்ரீயாக ப்ளே பண்ணுறவங்களுக்கு ஒரு கன்சிடரேஷன் எந்த பிளேயரை வந்து கேப்டனாக பிக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சா, ஸ்டோயினிஸ் பவுலிங் பேஸில் எண்டோரில் வீசுகிறார். அண்ட் பேட்டிங்கில் ஃபஸ்ட் பேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக குயிக்காக அடிக்கணும்னு எண்டில் கொஞ்சம் ப்ளே பண்ணுவார். அதனால் ஃபஸ்ட் பேட் பண்ணும்போது ஸ்டோயினிஸ் வந்து பெஸ்ட் கேப்டனாக யோசிக்கணும். மேக்ஸி பவுல் பண்ணுவாரா கான்ஃபிடெண்ட்டாக அந்த இடத்துல யோசிக்கணுமானா அது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. அண்ட் இன்னொரு சைடு பேரலட்டோட நியூ பால் பவுலிங் அந்த இடத்துல கொஞ்சம் பெட்டராக இருக்கும். பேட்டிங் பேஸில் பிரிஸ்பேன் ஹீட் கொஞ்சம் மிஸ் பண்ணுறாங்க. இப்போ பேரலட்டுக்கும் கொஞ்சம் பேட்டிங் வரும் அப்படிங்கிற அந்த பாயிண்டில் பேரலட் ஒருவேளை ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுற மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால், பிரிஸ்பேன் ஹீட் ஃபஸ்ட் பவுலிங் எடுத்தாங்கன்னா அந்த இடத்துல பேரலட்டை கேப்டன் இஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு யோசிக்கலாம். அண்டு வில்டர்முத்தை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கேப்டன். பேட்டிங் ஃபஸ்ட்டாக இருந்தாலும் செகண்டாக இருந்தாலும் பட் கண்டிப்பாக ஒரு டீசன்ட் சாய்ஸு. குறிப்பாக பவுல் ஃபஸ்ட்டு பிரிஸ்பேன் ஹீட் எடுத்தாங்க. முழுமையாக ஓவர் போடுவார். எண்டில் சில நேரங்களில் வந்து வீசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி பாயிண்டில் பார்க்கும்போது ஜாக் வில்டர்முத் வந்து ஒரு டீசன்ட் சாய்ஸு. வில்டர்முத் அண்டு ஸ்டோயினிஸை கேப்டன் வைஸ் கேப்டனாக சேஃப் சாய்ஸாக ஓவராலாக நம்ம யோசிக்கலாம். அண்ட் ரிஸ்க் எடுக்கணும் எனக்கு அந்த மாதிரி அப்படின்னு சொன்னால், இப்போ சாம் ஹார்ப்பரோட பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமாக போய்கிட்டு இருக்குது. ஸோ அதனால் அப்படி ஒரு ரிஸ்க் எடுக்கலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்டு கெல்லவே வந்து ஒரு ரிஸ்க் சாய்ஸாக டெஃபினட்டாக யோசிக்கலாம். ஹார்ப்பர் அண்டு கெல்லவே ஒரு நல்ல ரிஸ்க் சாய்ஸு. அண்ட் மேட் ரென்ஸாவை யோசிக்கிறதுனா யோசிக்கலாம். பட் ஓரளவுக்கு அவர் கேப்டனாக கொஞ்சம் பிக் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல ரிஸ்க் சாய்ஸ்ன்னு சொல்ல முடியாது. பட் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான். நீங்கள் ரிவ்யூ பார்த்துருக்கீங்க. உங்களோட ஓன் டீமை க்ரியேட் பண்ணுங்கள். சில ஆப்ஸ் எல்லாம் வந்துட்டு பைசா பேஸில் பண்ணுறாங்க. அங்கெல்லாம் நிறைய போகாதீங்க. ப்ரொமோஷன்ஸு அப்படிங்கிற வகையில் நிறைய கால்ஸ் உங்களுக்கு ஃபேக் கால்ஸ் வந்துகிட்டு இருக்கும். ஸோ அதையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்துட்டு ஃப்ரீயாக இப்போதைக்கு விளையாண்டுட்டுருங்க. ஃபேண்டசி அஃபிஷியலாக கம்பேக் அப்படிங்கிற அந்த சுச்சுவேஷன் வரும்போது நாம் நிறைய விஷயங்கள் நிறைய அப்ளை பண்ணி கொண்டு போகலாம். ஸோ நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மிக்க நன்றி.